ஒரு நல்ல கஸ்டமர் உங்களுக்கு ஒரு நல்ல ஃபார்ச்சூன் கொடுப்பாங்க. ஏன் இதை சொல்ல வரேன்னா, ஒரு கஸ்டமர் உள்ளே வந்து வாங்கும் பொழுது அவங்க வந்து உங்களை பரிபூர்ணமாக நம்பி தான் ஒரு பொருளை உங்ககிட்ட வாங்குறான். அது நீங்கள் கோல்டு வியாபாரம் பண்ணலாம், இல்லை ரைஸ் வியாபாரம் பண்ணலாம், இல்லை மளிகை வியாபாரமாக இருக்கலாம், துணி வியாபாரமாக இருக்கலாம், ஸ்டேஷனரியாக இருக்கலாம், என்ன வேணாலும் இருக்கலாங்க. எந்த வியாபாரத்துக்கும் நான் சொல்கிறது பொருந்தும். நீங்கள் கொடுக்கும்போது உங்களோட மனசாட்சி சுத்தமாக இருக்குது, நீங்கள் கொடுக்குற பொருள் வந்து ரொம்ப குவாலிட்டியானது இருக்குது, நீங்கள் கொடுக்குற பொருள் வந்து ப்ரைஸ் ரீசனபிளாக இருக்குது, அந்த இடத்துல நான் வந்து மனசாட்சிக்குள்ள டீப்பாக திங்க் பண்ணி பார்க்கும் பொழுது நான் அந்த கஸ்டமரை ஏமாத்துறேன்னு உங்களுக்கு மனசாட்சி சொல்லிச்சுன்னா உங்களுக்கு வெற்றி நிச்சயம். 100% நீங்கள் சக்ஸஸ் ஆகலாம். அதே மாறுதலாக நீங்கள் வந்து கஸ்டமரை ஏமாத்திட்டேன், நான் நிறைய சம்பாதிச்சேன்னு பண்ணீங்கன்னா நீங்கள் கொஞ்ச நாள் தான் பண்ண முடியும். ஏன்னா அதாவது ஒரு பழமொழி சொல்லுவாங்க, உப்பு சாப்பிட்டவங்க தான் தண்ணி குடிப்பாங்க. யார் தப்பு பண்ணாலும் கடவுள்ன்றது ஒரு கண்டிப்பாக பார்த்துட்டே இருப்பா. நம்ம மனசாட்சி நம்மளை பார்த்துட்டு இருக்கோம். கஸ்டமர் வந்து தெய்வம். கஸ்டமர் வந்து எல்லாரும் நம்பி தான் வாங்கிட்டு போகிறோம். நம்ம ஆஸ் அ வியாபாரி அவங்கள ஏமாற்றணும்னு நினச்சோம்னா அது நம்மளே நம்மளை ஏமாத்துற மாதிரி தான். பாய்.